சிம்புவோட திரைப்படங்கள் ஸ்கிரீன்ல வரல அப்படின்னாலும் அவரை பத்தின ஏதாவது ஒரு நியூஸ் ஆன்லைன்ல வந்துட்டே தான் இருக்கு. சிம்பு ஏதாவது ஒரு விஷயத்த வெளியிடுவாரா, அதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா, அது மூலமா அவர்கிட்ட வம்பு வாங்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீப் சாங் அப்படிங்கிற ஒரு சாங்க பாடிட்டு படாத பாடுபட்டாரு நம்ம சிம்பு. ஆனா இப்போ இவர் நடிச்சிட்டு இருக்க AAA திரைப்படத்துல ஒரு 2 பேரை டார்கெட் பண்ற மாதிரி பஞ்ச் பேசியிருக்காராம். அது யாரு அப்படின்னு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. முன்னாடி பீப் சாங் விவகாரத்துல நிறைய பெண்கள் அமைப்பினர் சிம்புவை டார்கெட் வச்சு பயங்கரமா எதிர்ப்பு கொடியெல்லாம் தூக்கினாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையில நம்ம நடிகர் சங்கமும் சிம்புவை விமர்சிச்சது. சோ இவங்க 2 பேருக்கும் பதில் சொல்ற மாதிரி அந்த பஞ்சுல இவர் வசனம் பேசியிருக்காராம். பீப் பாடலுக்கு பெருசா குரல் கொடுத்தீங்களே, சுவாதி கொலை செய்யப்பட்ட போது எங்கம்மா போனீங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்ச் வசனம் எல்லாம் பேசுறாராம் சிம்பு. ஓகே, சிம்புவோட அடுத்தடுத்த திரைப்படங்கள் வெளியாக காத்துட்டு இருக்கு. அச்சம் என்பது மடமையடா திரைப்படம் ஓரளவுக்கு முழுசா முடிஞ்சு போச்சு. இந்த படத்தோட ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாங் தள்ளி போகாதே, அதை ரீசெண்டா தான் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. சோ படம் எப்ப வெளியாக போகுது அப்படிங்கறத எதிர்நோக்கி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த படத்தை தொடர்ந்து AAA திரைப்படம், இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சாச்சு. செகண்ட் ஷெட்யூல் சென்னையில ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. பட் சில காரணமா அந்த ஷெட்யூல கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க. அந்த காரணம் என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு. படத்துல சிம்பு 3 கேரக்டர்ல வராரு. அப்பா சிம்பு, பசங்க சிம்புன்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3வது கேரக்டர் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காரு டைரக்டர். சரி, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். படத்துல அப்பா சிம்புவுக்கு ஜோடியா ஸ்ரேயாவும், பையன் சிம்புவுக்கு ஜோடியா தமன்னாவும் நடிக்கிறாங்க. சோ தமன்னாவை இந்த படத்துல சிம்புக்கு ஜோடியா கமிட் ஆக வைக்கிறதுக்கு தான் இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்களாம். வர்ற மண்டேல இருந்து சென்னையில பிளான் பண்ண மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் சொல்லி அந்த படத்தோட கதை லீக் ஆகிருக்குங்க. சமகில்மாவா இருக்குது. கடைசியா எஸ்டே சூர்யா வாலில வச்ச ட்விஸ்ட் அது. அப்பா சிம்பு அன்பானவனா வராரு. அடங்காதவன், அசராதவன் 2 பேருமே அவரோட பிள்ளைங்க. அசராதவனோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுல பல தடைகள் வருது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன வயசுல அப்பா சிம்பு சந்தோஷமா இருக்கிற நாய்களை கல்லடிச்சு பிரிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் பையனோட ஃபர்ஸ்ட் நைட்ல இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல, ஒரு பையன் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போறதுக்கு காரணம், அதாவது அசராதவனோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போறதுக்கு காரணம் அடங்காதவன் அப்படின்ற உண்மை, ஐயோ பயங்கரமான உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏன், எதுக்கு, எப்படி, இதெல்லாம் பிலிம்ல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ட்விஸ்டா கதையில வச்சிருக்காங்க. அடுத்த எஸ்டே சூர்யாவா ஆதிக் ரவிச்சந்திரன் அவரை சொல்லலாம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு சொல்லிட்டு ஒரு காவியத்துக்கு அப்புறமா இந்த ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா பலான கருத்துகள் உள்ள ஒரு சுரங்கமா இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. ஆனா சிம்புக்குன்னு எப்படிதாங்க இந்த மாதிரி கதையெல்லாம் அமையுது? முடியலைங்க.